தந்த மருந்தாலே என் கண்ணம்மா தணலாக வேகுதடி. தந்த மருந்தாலே இந்த உடல் என்ன ஆகுது? தணலாக வேகுது. ஆரம்ப கால சாதகர்கள் தியானம் பண்ணாக்கா உஷ்ணம், சுத்த உஷ்ணம் ஏற்படும். நான் முன்னமே சொல்லியிருக்கேன், வயிற்று பகுதியில் ஏற்படுற உஷ்ணத்துக்கு பசி தீபாக்னின்னு பேர். அடி வயிற்றுக்கு கீழே ஒரு அக்னி உருவாகுது. அந்த அக்னி காம அக்னி. நெற்றிக்கு உள்ளே கிடைக்கக்கூடிய அக்னி, அந்த நெருப்பு ஞான அக்னி. அப்போது அது ஞான சூடுன்னு வள்ளலார் எழுதுவார். இதை பசி சூடுன்னு எழுதுவார். அது காம சூடுன்னு வருவார். அப்போ பசி சூடு பிறந்தப்பயே வந்து கூடவே. அடுத்தது காமம் என்பது எங்கே 12, 13 வயசுக்கு மேலே தான் வருது. மருந்து சாதாரணமான மருந்துகள் நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய அமுத நிலையங்களை தான் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு திரவமும் வெளியில் கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இப்போ ரசாயனம் தான் நம்ம உடம்பு. ரசாயனமும் பௌதிகமும் தான் நம்ம உடல். அதனால் தந்த மருந்தாலே என் கண்ணம்மா தணலா வேகுதடி. ஆரம்பகால சாதகர்கள் புருவ மத்திய சிந்தனையை வச்சு தியானம் பண்ண உஷ்ணம் உண்டாகும். அப்போ என்ன செய்யும்? மூளைச்சூடு வரலாம், ரத்தம் கொட்டலாம். டாய்லெட் போனால் மலங்கழிக்கும் போது ரத்தம் வரலாம். சிலருக்கு தேகம் முழுவதும் சிரங்கு, சொறி வரலாம். சிலருக்கு ஜுரம் வரலாம். சிலருக்கு கண்ணெல்லாம் எரியும், உடம்பே எரியும். சிலருக்கு கட்டிகள் வரும். இந்த உஷ்ணத்தினால உள்ளே புருவ மத்திய சிந்தனையோடு இருக்க அந்த ஞான சூடு, அந்த ஞான தீ மற்ற பாரம்பரியாக நம்ம பாட்டம் காலத்தில் அப்பா அம்மா கொடுத்த உடம்பு இல்லையா, இதில் இருக்கிற அத்தனை அசுத்தங்களையும் அதுதான் நீக்கும். அதுதான் தோல் சட்டை உரிக்கிறதுன்னு எழுதுவாங்க. 8 வகையான சித்துக்களை அடைவதற்கு இந்த உடம்பு என்னெல்லாம் ஆகும்னு எழுதுகிறாங்க. முதல்ல இதை மாதிரி சொறி சிரங்கள்லாம் வரும். சிலருக்கு மூல நோய் வரும். சிலருக்கு ஜுரம் வரும். சிலருக்கு பல அனுபவங்கள், வயிறெல்லாம் எரியும், கபகபன்னு பசிக்கும். இதையெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் கடந்து அந்த ஞான சூடு, அந்த அதி உஷ்ணமான அந்த சூடு உடம்புல பரவ கெட்ட உஷ்ணங்களெல்லாம் இது வெளியேறும்போது நம்ம உடம்புல இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். பயப்படக்கூடாது. இந்த கெட்ட உஷ்ணம் அதாவது சாதாரணமாக இருந்தேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, தியானம் பண்ண ஆரம்பித்தேன், மேலெல்லாம் சிரங்கு வந்து வச்சுன்னுவார். அப்போ ஏற்கனவே சிரங்கு மறைஞ்சிருந்தது தியானம் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஊற்று நீர் உடம்புல ரத்தத்தில் கலக்கும்போது அந்த விஷயங்களெல்லாம் வெளியே தள்ளும்போது நாம் பயம் வரும். ஆக பொறுமையாக இருக்கணும். அப்போ அதுதான் சாதனை. ஒன்று ஒன்றா போயிட்டு இந்த உடம்பு தங்கமாக மாறும்னு வள்ளல் பெருமான் எழுதுகிறார். தங்கமே அணையார் கூடிய சங்கம் சொல்லுவார்.